ஆண் பாவம் பொல்லாதது, ஆண்களை பற்றி ஒரு படம் பேசணும். ஏன்னா ஆண்களுடைய அகவாழ்க்கை இதுக்கு முன்னாடி பேசின படங்கள் நிறைய இல்லை. எழுதுறதுக்காக ஒரு பையன்கிட்ட கொடுத்தோம். அவன் ஏதோ முழுசாக எழுதி முடிச்சு கைக்கு வர்றப்பயே அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட்லேயே முடிவு பண்ணப்பட்டுச்சு. இது நடந்துருமா, தேட்டரில் சிரிச்சிருவாங்களா, இதை கரெக்டாக போய் சேர்ந்துருமான்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க, தூங்குங்க, நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கவங்க தான். நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக நாங்கள் போட்டு இந்த விதைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள். ஸோ ரொம்ப இப்படியே தான் இருக்குன்னா ரொம்ப நேரம் பேசுவேன். நானே 2 நிமிஷம் தான் பேசணும்னு வந்திருக்கேன். ஓகே. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது நிறைய விஷயங்களை பார்க்க வச்சிருக்கு இந்த படத்தினுடைய வெற்றி. நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன். நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு டைம் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அண்ணன்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் தான் நானே, நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே. ஸோ அன்னைக்கு அந்த உண்மையிலே சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய இது சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறது என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கே ஒன்று இருக்கும்ல, இது நடந்துருமா, தேட்டரில் சிரிச்சிருவாங்களா, இதை கரெக்டாக போய் சேர்ந்துருமான்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க, தூங்குங்க, நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கவங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. அன்றைக்கி நைட் நாங்கள்லாம் எவ்வளோ நேரம் இதை பற்றி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும். வார்த்தைக்காக சத்தியமாக சொல்லலை. எனக்குமே பர்சனலாகவே என்னை எப்படியெல்லாம் இன்றைக்கி பாராட்டி நானே பார்த்ததில்லை. ஸோ அப்படி இருந்துச்சு. எல்லாரும் எழுத்துலையும் சரி, நிறைய ஃபேஸ்புக் பதிவுகளில், ட்வீட்களில், வீடியோக்கள் மூலமாக எல்லாத்துலேயும் தொடர்ந்து படத்தை பற்றி எழுதுனாங்க. ஃபஸ்ட் டேலேருந்தே நீங்கள் எழுத ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மக்கள் அதை கன்சியூம் பண்ணி மக்களும் அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சு, அதுதான் இந்த பிளாக் பஸ்டருக்கு காரணம்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் பஸ்டரை கொடுத்த அதுக்கு அடித்தளமாக இருந்து உங்கள் எல்லாருக்கும் முதல் நன்றி. அடுத்ததாக இப்படி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப முதல் விதை ஆண் பாவம் பொல்லாதது, ஆண்களை பற்றி ஒரு படம் பேசணும். ஏன்னா ஆண்களுடைய அகவாழ்க்கை இதுக்கு முன்னாடி பேசின படங்கள் நிறைய இல்லை. அப்போ நம்ம அதை எக்ஸ்க்ளூசிவாக இன்றைக்கி அது தேவையும் படுது அப்படிங்கிறதுனால பண்ணுவோம் அப்படின்ற அந்த விதையை போட்ட பாலகிருஷ்ணன் அவர்கள், CEO ஆஃப் பிளாக் ஷீப், அவர் தான் முதல்ல இதை வெப் சீரிஸாக பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் அதை படமாக்கலான்னு முடிவு பண்ணோன்னே எழுதுறதுக்காக ஒரு பையன்கிட்ட கொடுத்தோம். அவன் ஏதோ முழுசாக எழுதி முடிச்சு கைக்கு வர்றப்பயே அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட்லேயே முடிவு பண்ணப்பட்டுச்சு. அவர் தான் இந்த படத்தினுடைய ரைட்டர் சிவகுமார் முருகேசன். ஸோ தொடர்ந்து அவர் நம்ம எந்த நிகழ்வுமே இல்லை, ஆனால் நல்ல பலமாக நம்மலாம் சேர்ந்து ஒரு தடவை நல்ல பலமாக கை தட்டிடலாம். எஸ், நான் ஒரு முறையாவது மேடையில் நிறுத்தி அவனை பக்கத்தில் வச்சு சொல்லிடணும்னு நினச்சேன். அது நடக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அவர் மேடையில் ஏற போகிறாரு. அவருடைய படத்தோடைய, அவர் எழுதி இயக்கியிருக்க படத்தோட அது அட்டகாசமான பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக இருக்கும். அதை உறுதியாக இப்போயே சொல்லலாம். படத்தை ஏற்கனவே பார்த்தவங்களும் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்காது. அவரோட ரைட்டிங் அடுத்து இது கலையரசன் தங்கவேலுக்கு போகுது, ரியோவுக்கு போகுது, அண்ட் ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகுது. அந்த இடத்துல இது ஷேப் பண்ணப்பட்டு எல்லாருமே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே கலை டக்குன்னு இதில் என்னெல்லாம் மாற்றணும், என்னெல்லாம் பண்ணணும், எப்படி ட்ரிம் பண்ணணும், எப்படி டைலாக் பண்ணணும், டக்குன்னு ஒர்க் பண்ணலாம். அடுத்து ரியோட்ட போச்சு, ரியோ இதை இமீடியட்டாக பண்ணுவோம்ப்பா, உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா. அடுத்து ட்ரம் ஸ்டிக்ஸ்ட்டை போச்சு, ஆனால் எப்போ ஷூட் போகலாம் அப்படின்றது தான் அங்கேருந்து வந்த முதல் கேள்வியாக இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாரும் வைத்த நம்பிக்கை தான் இதனுடைய அவுட்புட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் சேர்ந்த டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாருமே அண்ட் எம் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கும், அந்த ஸ்க்ரீன்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் விளையாட்டாக அவங்களும் சொன்னாங்க, ரியோவும் சொன்னிச்சு, நீ தான்டா செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி ஈஸியாக சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸை கொடுத்து அதை அத்தனை முறை பார்க்குற ஒரு இடத்துல கூட இதை கட் பண்ணலான்னு சொன்னப்பையும் கட் பண்ணல, இதை நீங்கள் பாதி பேசலான்னு சொன்ன கமெண்ட் வந்தப்பையும் இல்லை இது அவன் பேசினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோவாக அந்த தார்மீகத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு ரியோ ராஜ் அவர்களே. எஸ், யாரோ யார் வேணாம். ஓகே. ஸோ அது ரியோவோட பெருந்தன்மை அப்படி தான் நடந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு இந்த கேரக்டர் மூலமாக ஒரு நடிகனாக அறியப்பட்டிருக்கேன். இது படத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றிகள். அண்ட் எஸ், முதல் விதை ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் போட்டு ஏஜிஎஸ்னுடைய ரிலீஸில் அப்படின்றப்பயே எல்லா பாசிட்டிவிட்டியும் இந்த படத்துக்கு சேர்ந்துருச்சு. இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே பிளாக் ஷீப்லேருந்து நான் இதை அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ்லேயும் சொல்லியிருந்தேன், பிளாக் ஷீப்லேருந்து நிறைய எல்லாருமே ஒரே கனவோடு தான் வந்தோம் சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நிறைய இடங்களில் வேறு மீடியாக்களில் இருக்காங்க, வேறு சினிமாக்களில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்தாலும், திசை மாறி தெரிந்தாலும், இறை தேடி பறந்தாலும், கூடு ஒரு கூடுங்கிற மாதிரி இந்த கூட்டிலேருந்து வெளில போன எல்லாருமே ஜெயிச்சிட்டு இருக்க சூழலில் இந்த பிளாக் பஸ்டர்ன்றது எல்லாருக்குமான அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் தைரியமாக நாங்கள் போய் பிளாக் ஷீப்லேருந்து இன்னொரு கதை இருக்குது, பிளாக் ஷீப்லேருந்து இன்னொரு படம் பண்ணலான்னு எங்கே நம்ம பசங்க யார் போய் அப்ரோச் பண்ணுறதுக்குமான ஒரு நல்ல விதையை மீண்டும் ஒரு முறை இந்த படத்தினுடைய வெற்றியும் சொல்லியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஆணித்தனமாக சொல்லியிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம். ஸோ பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்லேருந்து இன்னும் நிறைய படங்கள் வரும். அந்த இதெல்லாம் நடந்தது காரணம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுங்களா எனக்கு தெரியாதுண்ணே.
ஆனால் செயலின் மூலமாக இன்னும் நிறைய நல்ல படைப்புகளை கொடுக்கறதன் மூலமாக அந்த நம்பிக்கையை தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாக அந்த நன்றிகளை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். டொமஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி பிரதர். எஸ் மணி பிரதர், அவர் அவரோட தான் என்னுடைய டே தொடங்குது முடியுது. என் பொண்டாட்டியே பொசசிவ் ஆகிற அளவு அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருண்ணே. அண்ணே ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே, இது ஆரம்பம் தான், இப்போவே நன்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவோம்ண்ணே, அப்புறம் நன்றி மறந்துடுவேன். ஓகே, சூப்பர். ஸோ நன்றி அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு, இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்கு. இது இந்த பயணம் இப்போ தான் தொடங்கியிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் கூடுதல் பொறுப்பு எடுத்துகிட்டு நானும் தனிப்பட்ட முறையில் நடிப்புக்கும் நிறைய பிரயத்தனம் போடுவேன். பிளாக் ஷீப்பும் நிறைய நல்ல படைப்புகளை நோக்கி மூவ் பண்ணணும்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம். இன்னொரு பக்கம் சந்தோஷம், ரியோ நான் ஃபஸ்ட்டுலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், நெஞ்சமுண்டுக்கு முன்னாடிலேருந்து. அது என்றைக்குமே அதை ஒத்துக்காது. அது நான் ஆக்டர் அப்படிங்கும், நான் சொல்லுவேன் நீ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன். நான் அதை முழுசாக நம்பேன். நண்பனுக்கு என்னவா இருந்தாலும் நமக்கு தெரியும்ல அவன் என்ன ஆகணும்னு யோசிக்கிறது இருக்குல்ல. அவன் அதுவாக ஆகிறதுக்கான, ரியோ அதுவாக ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான படமாக ஆண்பாவம் பொல்லாதது அமைஞ்சது எனக்கு பெரிய 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 சந்தோஷம். இது அப்படியே போய் 100 கோடி 200 கோடி 1000 கோடின்னு போகணுன்றது தான் எல்லாரோட ஆசையும் நிச்சயமா. ஸோ தேங்க்யூ. ஸோ வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் இது நடந்திருக்கு. தொடர்ந்து அந்த சப்போர்ட்டை கொடுங்க. அண்ணே என்கிட்ட மட்டும் என்ன கேள்வி கேட்குறீங்க? 18 பேர் பேசிட்டு போனாங்க. பிளாக் ஷீப்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, வந்துட்டு இருக்காங்க. காமெடினா உருவாயிட்டாங்க, ஹீரோவா வந்துட்டு இருக்காங்க. ஆமாண்ணே. விக்னேஷ் எப்போ ஹீரோ ஆக போறாரு? அண்ணே வேணாண்ணே, நம்ம இப்போதான் கொஞ்சம் தத்தி வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கேரக்டர்ஸாக பண்ணுண்டு அது அவன் சும்மா சொன்னான்னு கேஜிக்கு அவன் மலிவு விலை மணிவண்ணன் சொன்னானே. எனக்கு ரொம்ப நாள் ஆசையை நான் நிறைய இடங்களில் சொல்கிறது, மணிவண்ணன் சார் மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை. அவர் அழுதுருவோம், சிரிக்க வச்சா சிரிச்சிருவோம், வில்லத்தனம் பண்ணால் கோவம், அந்த மாதிரி கேரக்டராக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நன்றி நன்றி நன்றி. லவ் யூ ஆல். மீண்டும் சந்திப்போம். ஸோ எஸ் அண்ணா, நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தனியாக இருந்து அதுக்கெல்லாம் ரியாக்ஷன்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நாங்கள் சில கமெண்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாலேருந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு லைவாக நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஆன்சர் என்னன்றதை நாங்கள் கண்டிப்பாக நல்லா எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நல்லா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எஸ் அந்த கமெண்ட்ஸ் ப்ளீஸ். இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டோன்னே 2015 இந்த கமெண்ட்லாம் போட்டு அவங்கள்ட்ட திட்டு வாங்கினதெல்லாம் சொல்லி பதில் சொல்லி நெக்ஸ்ட் யுவர் ஆக்டிங் சூப்பர் அண்ணா அப்படின்னா மோர் மூவி அண்ணா. நெக்ஸ்ட் யுவர் ஆக்டிங் சூப்பர்னா இப்பவும் இல்லை, அடுத்து சரி ட்ரை பண்ணுங்கிறாங்களா அப்படி இல்லையா? சரி ஓகே, அடுத்து. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ். இன் திஸ் மூவி ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஹீரோ. In this movie, Rajagaskath hero, as a lawyer, his explain was awesome and it touched many heads. என்னைய மாதிரியே இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் ஹார்ட்ஸ் சாரி ஹெட்ஸ் இல்லை ஹார்ட்ஸ். ஸோ இதயங்களை எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி. அப்போ துபாயிலேருந்து என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் அவர் கால் பண்ணிவிட்டு அழுதார், கொஞ்ச நேரம் அழுதார். இது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு அது கண்கலங்க வச்சுச்சு அந்த கடைசி சீன் அப்படின்னு சொல்லி அழுதாரு. அதுதான் எனக்கு இதுவரையிலும் கிடைச்சதுலேயே பெரிய பாராட்டாக நான் அதான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கண்ணீர் துளி யாருனே தெரியாத ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணுறப்ப நடக்கிறது இருக்குல்ல, அது அந்த நேரத்தில் கேரக்டராக ஃபீல் பண்ணாதான் அது நடக்கும். ஸோ அது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் சந்தோஷம். நிறைய பாராட்டி இருந்தாங்க, சில குறைகளும் இருந்துச்சு, சில டிஸ்கஷன்ஸும் வந்திருக்கு. அதெல்லாம் வரணும்னு தான் ஆசைப்பட்டு இந்த படத்துக்கு பண்ணோம். ஸோ அதையே நம்ம நேரடியாக அட்ரஸ் பண்ணலன்னா டிஸ்கஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான், டிஸ்கஷன்ஸ் ஓப்பனாக இருக்கணுன்றது தான் இந்த படத்துது. ஸோ நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு. பாராட்டிரோமோன்னு பயந்து சில முக்கியமான ரிவ்யூக்கள்லாம் கூட வரல. பட் அது ஓகே. ஆனால் அதை எப்படி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த முக்கியமான ரிவ்யூவர்ஸ் அதான் எல்லாருக்கும் பிடித்தவர்களா, எல்லாரும் நம்மளுடைய படத்தை பேசுகிறவங்களா, அந்த இடத்துக்கு நம்ம உழைக்கணும் உயரணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதையும் செஞ்சு முடிச்சு அவங்களையும் சம்பாதிக்கிற இடத்துக்கு நம்ம போவோம். சிலர் இன்டர்வியூஸே எடுக்க மாட்டோம்னாங்க, சிலர் ரிவ்யூஸ் பண்ண மாட்டோம்னு பண்ணல. ஸோ பரவாயில்ல, ஆனால் அவங்களும் பண்ணக்கூடிய இடத்துக்கு உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், வேலை செய்வோம். ஓகே, ஸோ எல்லாருடைய ஆதரவோடு ஜெயிக்க முற்படுகிறோம். அண்டு இது தேங்க்ஸ் கிவிங். அடுத்த அண்ணன் நீங்கள் சக்ஸஸ் மீட் மால்தீவ்ஸ், மலேசியா அந்த மாதிரி ப்ளீஸ். ஓகே, ஸோ ஏதோ பிரம்மாண்டமாக, ஆனால் நிச்சயமாக படத்தினுடைய ரன் இன்னும் போயிட்டே இருக்குது. நம்ம மிட் ஆஃப் த ரன்னில் தான் இருக்கோம். ஸோ அடுத்து நம்ம இதை பெருவிழாவாக வெற்றி விழாவாக நிச்சயமாக கொண்டாடுவோம். நன்றி, தேங்க்யூ.